யூகே முழுவதும் கலவரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனக்கலவரம் ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்தவர்களுக்காகவும் அதே போல அகதிகளுக்கு எதிரான ஒரு கலவரமாக அகதிகளை வெளியேற்றுமாறு மிக மோசமான ஒரு கலவரம் பிரித்தானியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக இந்த களத்தில் என்ன நடக்குது என்றதை காட்டணும்ன்றதுக்காக இப்போது நான் இருக்கிற என்னுடைய சிட்டி, நான் இருக்கிறது வந்து யூகேயினுடைய நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு இங்கிலாந்தினுடைய முக்கியமான சிட்டி நியூ காசில். அந்த சிட்டியினுடைய மைய பகுதியில் இருக்கிறேன். இங்கிலாந்து முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அகதிகளுக்கு எதிராகவும் அகதிகளை ஆதரித்தும் நடந்து கொண்டிருக்கு. 2 ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெஃப்யூஜிஸை ஆதரித்து அகதிகளை ஆதரித்து ஒரு கவுண்டர் ப்ரொட்டஸ்ட் நடந்து கொண்டிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அகதிகள் வேண்டாம், இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு மட்டும் அப்படின்ற விதமாக EDL என்று சொல்லப்படுகின்ற இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக்கினுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து இந்த பக்கம் குவிந்து போராட்டங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பத்திரிகைகளில் செய்திகளில் பார்க்கும்போதும் வீடியோக்களை பார்த்தும் கூட இல்லை போராட்டங்கள் இங்கே அதிகமாக நடக்கலை அப்படின்ற விதமாக வந்து நிறைய பேர் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. பின்னரும் 3 மணி இந்த போராட்டம் காலமாக 9 மணியிலிருந்து நியூ காசில் சிட்டி சென்டரில் வந்து நடந்துகிட்ருக்கு. எக்கச்சக்கமான போலீஸார், நிறைய போலீஸ் வாகனங்கள் வந்து இந்த சிட்டியினுடைய சென்டருக்குள்ளே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 போலீஸார் கடமையில் இருக்கிறாங்க. இந்த ரோட்டை பிரித்து நடுவில் போலீஸார் வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முக்கியமாக இன்றைக்கு நியூ காசில் ஒரு பெரிய ஃபுட்பால் மேட்ச் ஒன்று நடக்குது. எனவே அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மேட்ச்சில் கலந்து கொள்கிறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து அங்காலையும் இங்காலையும் போயிட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போதும் இயல்பான ஒரு நிலை தான் இங்கே இருக்குது. நிறைய போலீஸார் எனக்கு பின்பக்கமும் அதே மாதிரி இங்கால பக்கமும் கடமையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 2ஐயும் பிரித்து இங்கால ஒரு கவுண்டர் ப்ரொட்டஸ்ட், அதே மாதிரி இங்கால ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. இதை நேரடியாக பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாகவும் இருக்குது. நிறைய கழகம் அடக்கும் போலீஸார் வந்து இந்த இடத்துல கடமையில் இருக்கிறாங்க. பார்க்கும்போது உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது அவங்க எல்லாரையும். நிறைய போகிறவங்களை வாரவங்களை மறித்து பேக் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. சந்தேகத்துக்கிடமாக யார் வந்தாலும் அவங்களோட பேக் எல்லாத்தையும் பறித்து செக் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் வந்து முகங்களை இன்றைக்கி சிட்டி சென்டரில் முகங்கள் மறைக்கிறதுக்கு வந்து குறிப்பாக இங்கே வந்து நிறைய பேர் எல்லோரும் முகங்களை மறைச்சு கொண்டு பயணிப்பாங்க. அந்த மாதிரியான முகங்களை மறைச்சு கொண்டு பயணிக்கிறதுக்கெல்லாம் கடுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கு. யாரும் முகங்களை மறைச்சு கொண்டு எங்கேயும் போக இயலாது, வர இயலாது. போலீஸார் திடீரென்று சொல்லி இந்த பக்கமாக இருந்து அந்த பக்கம் போகிறாங்க. இதையும் இது பார்க்கலாம். இது வந்து இந்த பக்கம் கவுண்டர் ப்ரொட்டஸ்ட் நடந்தது. 3 மணியோடு இந்த கவுண்டர் ப்ரொட்டஸ்ட் வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கவுண்டர் ப்ரொட்டஸ்ட் பக்கம் இருந்த போலீஸார் வந்து இப்போ இங்கேருந்து அங்கால போகிறாங்க. ரெண்டமாக எல்லாத்தையும் மறைச்சி செக் பண்ணுறாங்க. சந்தேகத்துக்கிடமாக யாரை பார்த்தாலும் அவங்கள செக் பண்ணுறாங்க, பேக்குகளை செக் பண்ணுறாங்க. அப்படி போயிட்டுருக்கு. போலீஸார் வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹெல்மெட் இருக்கிறாங்க. கலகம் அடக்கும் போலீஸார் தான் இவங்க எல்லாருமே கடமையில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் இவ்விடத்தில் இருந்த எல்லாரையுமே பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கேருந்து அப்படியே கன தூரத்துக்கு கொண்டே கலைச்சி விட்டுட்டாங்க. அவங்களோட டைம் முடிஞ்சது, ப்ரொட்டஸ்ட் பண்ண இயலாது, போங்க அப்படின்னு சொல்லி. ஒரு இனவாத நாடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெள்ளையர்கள் எல்லாமே இனவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச அளவில் 90% மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அகதிகளுக்கு எல்லாரையும் வந்து நேசிக்கிற நல்ல மனிதர்களாகத்தான் இருக்காங்க. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கலவரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் போன மாதம் ஜூலை 29ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னுடைய வீடியோக்கள் பார்த்தவங்களுக்கு லிவர்பூலுக்கு அருகில் சவுத் போர்ட் என்ற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நடந்த ஒரு கொலை சம்பவம். ஒரு சிறுவன் 3 சிறுமிகளை குத்தி கொலை செய்த சம்பவம். அந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரித்தானியா முழுக்களும் எல்லா இடங்களையும் இல்லை, அகதிகள் ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்து அகதிகளுக்கு ஆதரவாகவும் அகதிகளுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்கள் 2 பேருமே வந்து சந்திக்கிற இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கலவரங்கள் வந்து நடக்க ஆரம்பித்தது. குறிப்பாக நான் இருக்கிற நியூ காசலுக்கு அருகாமையில் இருக்கிற சண்டலான் பகுதியிலையும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கடந்த வாரத்தில் மிக மோசமான சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருந்தது. நானும் இந்த வீடியோ வந்து இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன்னு உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பல கடைகள்
பல கடைகள் பல இடங்களை வந்து நெருப்பு வச்சு எரிச்சிருந்தாங்க, அடித்து உடைச்சிருந்தாங்க. பல மோசமான சம்பவங்களை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. எல்லா இடங்களையும் பயப்படும்படியாக இல்லாட்டி வந்து யூகேக்கு புதுசாக வரப்போகிறவங்க, ஸ்டூடெண்ட்டாக செப்டம்பர் இன்டேக்குக்கு வரப்போகிறவங்க எல்லாரும் வந்து இங்கே யூகேக்கு வரலாமா, யூகே பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் 100% பாதுகாப்பான தேசமாக தான் இருக்குது. எல்லா இடங்கள்லேயும் கலவரங்கள் இல்லை, எல்லாம் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. குறிப்பாக வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தீர்ப்புகளை வந்து வழங்கி இருக்கிறாங்க. காரணம், இந்த கலகத்தை செய்கிறவங்க, போராட்டத்தை செய்கிறவங்க உடனடியாக இதுகளை நிறுத்த வேணுமன்றதுக்காக எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போது வந்து நான் இருக்கிறது என்னுடைய சிட்டியினுடைய ஒரு மத்திய பகுதியில் இருக்கிறேன். நிறைய போலீஸார் வந்து கடமையில் இன்னுமே ஈடுபட்டிருக்கிறாங்க. எல்லா போலீஸாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கலகம் அடக்கும் போலீஸார் கடமையில் இருக்கிறாங்க. போராட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சிறுவர்கள் வந்து இந்த இடத்திலிருந்து அகன்று போகாமல் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆயுதங்கள் வச்சுருக்கிறவங்க பேக்குகள் எல்லாத்தையும் செக் பண்ணி போலீஸார் வந்து பாதுகாப்பு வழங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எஸ், அப்படியே மடக்கி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 3 பேர் இவர்கிட்ட ஏதோ இருந்திருக்கு, செக் பண்ணாங்க. ஃபுல்லாக செக் பண்ணி இவர் வந்து சந்தேகத்துக்கிடமாக நின்றார். எஸ், இவர் இந்த கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த கொடி எல்லாம் இருக்குது, இங்கிலாந்து ஃப்ளாக் எல்லாம் வச்சுருக்கார், கொடி இருக்குது. ஸோ இவர் வந்து ஒரு போராட்டக்காரர் என்ற அடிப்படையில் வந்து இவர் இப்போ கைது செஞ்சுருக்கிறாங்க, ஹேண்ட் கஃப் போட்டாங்க. அங்காலையும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இன்னும் அந்த இளைஞர்கள் சின்ன படியங்களை வந்து அப்படியே ஃபுல் செக்கிங் பண்ணுறாங்க. பயமாகவும் இருக்கிற இடத்துல நிற்கிறது பார்க்குறது. ஆனால் சேஃப், நிறைய பப்ளிக் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. முன்னுக்கு பின்னுக்கு பாக்கெட்டில் எல்லாத்துலேயும் செக் பண்ணுறாங்க. சந்தேகத்துக்கு இடமா ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள உடனுக்குடன் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவ்விடத்தில் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே இடத்துல நிற்கிறது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. நான் இப்போ நிற்கிறது வந்து நியூகாசல் சிட்டியினுடைய சென்டரில் நிற்கிறேன். நான் இருக்கிற சிட்டி தான் நியூகாசல் சென்டர். இந்த சிட்டியினுடைய சென்டரில் போராட்டம் இன்றைக்கு நடந்த இடத்துக்கு அருகாமையில் இருக்கிறேன். இன்னும் போலீஸார் வந்து பாதுகாப்பு கடமையில் இருக்கிறாங்க. இந்த கலவரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் போன வாரம் இருந்தது போல் அல்ல, எல்லாமே வந்து கட்டுக்குள்ளே வந்திருக்கு. காரணம், இங்கிலாந்தில் போலீஸாரினுடைய பாதுகாப்பு வந்து முழுக்க இருக்குது. இன்றைய தினம் சனிக்கிழமை ஆகஸ்ட் 10ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் யூகேயினுடைய 3 பிரதான சிட்டிகளில் நியூகாசில், பர்மிங்கம், மான்செஸ்டரில் வந்து பலத்த போராட்டங்கள் நடந்திருக்கு. அகதிகளுக்கு எதிரான போராட்டங்களும் அதேபோல அகதிகளுக்கு ஆதரவான போராட்டங்களும் நடந்திருக்கு. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது வரைக்கும் இந்த ஜூலை 29ஆம் தேதி அந்த கத்திக்குத்து கொலை சம்பவத்துக்கு பிறகு அதனோடு நடந்த இந்த கலவரங்களோடு சம்பந்தப்பட்டு 741 பேர் இன்றைய தினம் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 160 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இன்றைய நாளில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அயர்லாந்து பகுதியில் ஒரு பள்ளிவாசல் மீது அதிகாலை 1 மணிக்கு வந்து பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதை வந்து போலீஸார் இனவாதம் தொடர்பான ஒரு செயற்பாடாக பார்க்குறாங்க. தினம் 17, 19, 22 வயதுள்ள 3 இளைஞர்கள் இந்த குறித்த வன்முறையோடு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு ஷெஃபீல்டு நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கான குற்றம் உறுதி செய்யப்பட்டால் எதிர்வருகின்ற 20ஆம் தேதி தண்டனைகள் வழங்கப்படும் என்ற செய்திகளையும் இன்றைய தினம் இணையதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. டோரி கட்சியினுடைய கவுன்சிலர் ஒருவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கார். காரணம், சமூக வலைத்தளங்களில் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிற மாதிரி கலவரங்களை தூண்டுற விதமாக அவருடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போஸ்ட் இருந்தது என்ற அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி நாளுக்கு நாள் விரைந்து கைதுகளுக்கு பிறகு வந்து தண்டனைகளும் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறத இங்கிலாந்தில் காணக்கூடியதாக இருக்குது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை செய்திகளை பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக 34 வயதான 5 பிள்ளைகளினுடைய தாய்க்கு
பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா 2 வருஷமும் 3 மாதமும் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. 50 வயது 60 வயது முதியவர்களுக்கெல்லாம் கடுமையான சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக இவங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து கைவிட வேணும். காரணம் பிபிசி வெளியிட்டு வைத்திருக்கிற செய்தியின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈடிகள் என்று சொல்லப்படுகின்ற இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் தான் வந்து அகதிகள் வேண்டாம், அகதிகள் இல்லாத ஒரு நாடாக யூகே இருக்கணுன்றதுக்கான ஆர்ப்பாட்டங்களை கலவரங்களாக மாற்றி இருக்கிறாங்க. அப்படியா களத்துக்கு வந்து உண்மையிலேயே என்ன நடக்குதுன்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்றதும் பார்க்குறதும் வந்து உங்களுக்கும் காட்டணுமென்ற ஒரு தேவையும் எனக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ தொடர்பிலான கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. இங்கே யூகே தொடர்பான இன்னும் பல முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.